அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை தமிழ் சங்கத்தின் பெருமுயற்சியாக 63 நாயன்மார்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். சிவகங்கை தமிழ் சங்க பெருமக்களுக்கு முதற்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நன்றிகள் பல. இதில் இன்று நாம் பேச எடுத்திருக்கிறது 63 நாயன்மார்களின் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசருக்கு இன்னொரு பெயர் அப்பரடிகள் என்று சொல்லுவார்கள். இந்த திருநாவுக்கரசர் எங்கே பிறந்தார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டத்திலே பண்டுரொட்டி என்ற பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். இந்த திருநாவுக்கரசருக்கு இயற்பெயர், பெற்றோர் வைத்த பெயர் என்று சொன்னால் மறு நீக்கியார் அப்படின்னு சொல்லி. அந்த மறு என்றால் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், மறு என்றால் துன்பத்தை நீக்கக்கூடியவர்கள். அப்படி மறு நீக்கியார் என்ற பெயருடைய திருநாவுக்கரசர் அவருடைய கடந்த காலம் எப்படி தோன்றியது என்று சொன்னால், கைலாய மலையிலே சிவன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். கீழே திருநாவுக்கரசர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வழியாக வந்த ராவணன் கைலாய மலையை தூக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மலைக்கு கீழே கையை வைத்து கைலாய மலையை தூக்குகிறார். அப்போது அந்த கைலாய மலையே ஆட்டம் காணுகிறது. அப்போ பார்வதி தேவி சிவனை தழுவி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ சிவனடியார் என்ன செய்கிறார்? சிவன் உடனே தன்னுடைய கால் விரல்களை மலையை வைத்து அமுக்கும் பொழுது ராவணன் கை மாட்டிக்கொள்கிறது. அதிலிருந்து ராவணன் தன் கையை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறான், மலையையும் தூக்க முடியவில்லை. அப்போது இந்த சிவனாகியார் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இந்த மந்திரத்தை சொல், உன் கை வெளியே வந்துவிடும் என்று சொல்கிறார். உடனே அந்த மந்திரத்தை சொன்ன உடனே கை வெளியே வந்துவிடுகிறது. ராவணன் ஓடி விடுகிறார். உடனே சிவனடியார் பார்க்கிறார், அவன் செய்த தவறுக்கு நீங்கள் துணையாக இருந்திருக்கிறீர்கள், அதனால நீங்க பூமியில போய் அவதரித்து என்னுடைய பாடல்களை பாடி நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சிவனாக்கியார் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாவுக்கரசருக்கு ஒரு பரந்தழுகிறார். தன்னுடைய சகோதரி திருமணம் செய்யாததனால் இவர் தனக்கும் திருமணம் வேணாம் என்று சொல்லி சைவ மதத்தில் இருந்து சமண மதத்திற்கு போகிறார். சமண மதத்தில் இவருடைய செயல்பாடுகளை பார்த்து பொறுப்பு மிக்க ஒரு தலைவராக மாற்றுகின்றன. அந்த வகையிலே மிகப்பெரிய சமண மதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அருட்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. அந்த உடல்நலக்குறைவு எப்படி ஏற்படுகிறது சொன்னால், தன்னுடைய தம்பி சிவனுக்கு பாடல்கள் பாடாமல், சிவனை பற்றி நினைக்காமல் சைவ மதத்திலிருந்து சமண மதத்திற்கு போய்விட்டாரே, அவரை இங்கே கொண்டுட்டு வர வேண்டும் என்று சிவனிடம் கேட்கும் பொழுது உடனே சிவன் தோன்றி, ஒன்றுமில்லை, உன் தம்பி உன்னையை தேடி வருவார் என்று சொல்லிக்கொண்டு மறைந்து விடுகிறார். அதன் தொடர்ச்சியாக திருநாவுக்கரசருக்கு தொடர் வயிற்று வலி வருகிறது. தொடர் வயிற்று வலி வரும் பொழுது அனைத்து இடங்களிலும் அதற்கான மருத்துவங்களை பார்க்கிறார், சரியாக வரவில்லை. தன்னுடைய சகோதரிக்கு சொல்லி அனுப்புகிறார், நான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கேன், என்னை வந்து பாருங்கன்னு. சகோதரியும் வருவதாக தெரியவில்லை. உடனே இவர் தன்னுடைய சகோதரியான திலகவதியாரை பார்ப்பதற்காக சென்று விடுகிறார். திலகவதியாரை பார்க்க எப்பொழுது செல்கிறார் என்று சொன்னால், ஒரு துணியை போற்றிக் கொண்டு அதிகாலையில் தன்னுடைய வீடு முன் நிற்கிறார். திலகவதியார் கோலம் போட வருகிறார். அப்போது திருநாவுக்கரசரை பார்த்தவுடன் உள்ளே வா என்று சொல்கிறார். இல்லை, நான் உள்ளே வரமாட்டேன் என்கிறார். நீ உள்ளே வந்தால்தான் உனக்கான நோய்கள் தீரும் அப்படி என்று சொல்லி திலகவதியார் சொன்ன உடனே திருநாவுக்கரசர் உள்ள போயிடுறாரு. அப்படி திருநாவுக்கரசர் உள்ள போன உடனே அந்த தீர்த்தத்தை ஒரு செம்புல இருந்து தண்ணியை எடுத்து கொடுக்குறாங்க. அதை குடிச்ச உடனே திருநாவுக்கரசருக்கு உடனே அந்த வைத்த வலி போயிடுது. சூழ நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன உடனே சிவன் தான் நமக்கு இந்த நோயை தீர்த்தார் என்பதற்காக இனிமேல் நான் சிவனின் தொண்டாராக இருப்பேன் என்று சொல்லி சிவனை பற்றின பாடல்கள் பாடுவேன், சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று உளவார பணிகள் மேற்கொள்வேன் என்று திருநாவுக்கரசர் முடிவு செய்கிறார். அதனை பார்த்த அன்றைய சூழ்நிலைகளில் அந்த பகுதிகளை ஆண்ட, தஞ்சாவூர் பகுதிகளை ஆண்ட பல்லவ மன்னன், என்ன நாம் பொறுப்பு கொடுத்து வைத்த சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு போய்விட்டாரா திருநாவுக்கரசர், அவரை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் பல்லவ மன்னர். போனவர்கள் உடனே அந்த திருநாவுக்கரசரிடம் பேசுகிறார்கள். அப்போது திருநாவுக்கரசர், இல்லை, நான் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு. உடனே அங்கே சென்ற சிப்பாய்கள் அவருடைய கால்களில் விழுகிறார்கள். நாங்கள் போகவில்லை என்றால் எங்களுடைய தலையை எடுத்து விடுவார் என்று சொல்லி உடனே நிப்பாட்டி, சரி நான் வருகிறேன் என்று சொல்லி திருநாவுக்கரசர் பல்லவ மன்னனை போய் பார்க்க போகிறார்.
உடனே பல்லவ மன்னன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இனிமே சமண மதத்திற்கான பணிகள் தான் செய்ய வேண்டும், சைவ மதத்திற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு நான் அறவே மாட்டேன் என்று திருநாவுக்கரசர் சொல்கிறார். உடனே பல்லவ மன்னன் என்ன செய்கிறார், அதற்கான தண்டனைகள் கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த திருநாவுக்கரசரை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்லவ மன்னரிடமிருந்து பல்வேறு சூழ்நிலைகளை தாண்டி கடைசியாக பல்லவ மன்னர் திருநாவுக்கரசர் காலிலே விழுந்து, நானும் உங்களோடு சேர்ந்து திருப்பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு பின்பு பல்வேறு இடங்களில் துறவார பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக திருநாவுக்கரசர் இருக்கிறார். அந்த வகையிலே நீங்கள் 63 நாயன்மார்களை திருநாவுக்கரசரை மட்டும் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், கையில் தோசை கரண்டி போல ஒன்று வைத்திருப்பார் உழவார பணிகள் மேற்கொள்வதற்காக. அவரை வைத்து இவர் திருநாவுக்கரசருடைய சிலை என்பதை உறுதி செய்யலாம். அப்ப இப்படிப்பட்ட உழவார பணிகளை மேற்கொள்ளக்கூடிய திருநாவுக்கரசர் 3 விதங்களில் அவர் முக்கியமாக இருக்கிறார். தமிழ் பணியாற்றிருக்கிறார், சமூக பணியாற்றிருக்கிறார், இறை பணியாற்றிருக்கிறார். இந்த தமிழ் பணி என்று சொன்னால், திருநாவுக்கரசர் 81 வயது வரை வாழ்ந்தாலும் 49,000 பாடல்களை எழுதியிருக்கிறார். இது தமிழ் பணி என்று சொன்னாலும், இறைபணி என்று சொன்னால் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கிறதோ அந்த சிவாலயங்களில் சென்று உளவார பணிகள் மேற்கொண்டிருக்கிறார். அப்ப இவருடைய வரலாறுகள் அத்தனையும் எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் குறிப்பிடத்தக்க நாயன்மார்களின் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருநாவுக்கரசர். இந்த திருநாவுக்கரசரை சந்திக்க வர வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார். அவர்தான் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் இவரை சந்திக்க வரும் பொழுது அவரை பல்லாக்கில் தூக்கி வைத்துக் கொண்டு வருகிறார்கள். திருநாவுக்கரசருடைய வீடு வருகிறது. எங்கே திருநாவுக்கரசர் என்று சொல்லும் பொழுது அங்கே வீட்டில் ஆள் இல்லை. மறுபடியும் கேட்கிறார், திருநாவுக்கரசர் எங்கே என்று. அப்போது அந்த பல்லாக்கை தூக்கி வரக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் இந்த திருநாவுக்கரசர். உடனே நான் இங்கே இருக்கிறேன் என்று திருஞான சம்பந்தரிடம் சொல்லும் பொழுது அப்போது திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், இனிமேல் உங்களுக்கு கூடுதலாக அப்பர் என்கின்ற பெயர் இருக்கிறது, உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லி. அப்போ மருகினிக்கியார், அதற்கப்புறம் திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் அப்பர். இப்படித்தான் திருநாவுக்கரசருடைய வரலாறுகள் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருநாவுக்கரசர் இங்கே இருந்து கைலேக மலைக்கு நடந்தே செல்கிறார். எப்படியாவது காசியை பார்க்கணும், கைலேக மலைக்கு போகணும் என்று சொல்லுகிறார். ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடந்து போகணும் என்று சொல்லி நடந்து போகிறார். நடந்து போகும்போது இரவு பகலாக போகிறார். கைலாய மலைக்கு செல்கிறார். கைலாய மலையை செல்வதற்கு முன்னாடி மானசரோவர் என்று ஏரி சொல்லக்கூடிய அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி, அந்த ஏரியின் குளிக்க திருநாவுக்கரசர் செல்கிறார். குளிக்கும் பொழுது நாம் எப்படியாவது சிவனை பார்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படி குளிச்சுட்டு எந்திரிக்கும் பொழுது இவர் தஞ்சையிலே திருவையாறு ஆற்றிலே எழுந்து வருகிறார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நாம் காசிக்கு கைலாயத்தை பார்க்க போக வேண்டும் என்று, சிவனை பார்க்க போக வேண்டும் என்று சொன்னவர் மானசரோவர் ஏரியில் குளித்துவிட்டு எந்திரிக்கும் பொழுது இவர் கைலாயத்தில் இருந்து திருவையாறு ஆற்றில் எழுந்திருக்கிறார். அப்போது காட்சி தருகின்றன. யாரெல்லாம் காட்சி தருகிறார்கள் என்று சொன்னால், கணவன் மனைவி எங்கேயெல்லாம் இருவர் சேர்ந்து செல்கிறார்களோ அவர்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுவது போல அங்கே பசுவும் காளையும் வருகிறது சேர்ந்து, ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருகிறது. இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகளோடு வருகிறார்கள். சிவனை காட்சி, சிவனாக காட்சி, சிவனையும் பார்வையும் காட்சி தருகிறார்கள். அந்த வகையிலே திருநாவுக்கரசர் தன்னுடைய தொடர் பணிகளாக தமிழ் பணியும் சமூக பணியும் உளவார பணிகளும் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். கடைசியாக 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அடிகளாராக, இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களின் 2 நபர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய பாடல்களோடு துவங்கி இருக்கின்றன. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பாடல்களில் என்ன என்று சொன்னால், திருநாவுக்கரசருக்கும் மங்கையர்க்கரசிற்கும் தான் அவருடைய வரலாறு எழுதும் பொழுது பாடலோடு சேக்கிழார் எழுதியிருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், திருநாவுக்கரசர் வளர்த்த திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகிசார் திகழ பெருஞான சீர்பெருக ஊர்கிறேன் என்கின்ற கோர்வையோடு பாடல்களை
திருநாவுக்கரசருக்காக சேக்கிரால் எழுதியிருக்கிறார் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்புகள் வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.